இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த வீட்டு அரிசியும் காமிச்சு கொடுக்கவா? இங்கே பார், நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் சீரியஸாக சொல்ல. இப்போ எதுவும் பேச வேணாம், ப்ளீஸ் போயிடுங்க. என்னம்மா? அப்பா உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. உள்ள வாங்க சார். சார், நான் உங்களை உள்ள கூப்பிட்டதே நீங்கள் பார்க்குற வேலைக்காகவும் மரியாதைக்காக மட்டும் இல்லை சார். வெளியில் யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான். என் பொண்ணு தான் இந்த கேஸில் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? சார், உங்களாலையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டாலையும் அவளுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, மொத்த ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வந்தனால தான் வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டா எப்படி சார்? நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்கள்? இந்த கேஸ் முடிவு வரைக்கும் என் பொண்ணு உங்கள் கூட வர முடியும்? நான் ஆம்பளை பிள்ளை பெற்று போடல சார், பொண்ணு சார். வயசு 24 ஆகுது. இப்போ தான் அலைய சாதிட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் போலீஸ் என்கொயரி வந்துட்டு போனால் என் பொண்ணு யார் சார் கட்டிப்பாங்க? நான் கட்டிக்கிறேன். உங்கள் பொண்ணை யார் கட்டிப்பான்னு தானே கேட்குறீங்க? உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறேன். ஏதோ பார்த்தோம் பேசணுன்றதுக்காக உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கல. அவள் பார்க்குற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணு படித்த படிப்புக்கு எனக்கு நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் பிடிச்ச வேலையை செய்கிறா. குழந்தைங்க, ப்ளே ஸ்கூல் எல்லாமே பிடிச்சிருக்கு. மீதி உங்கள் பொண்ணுகிட்ட பேசிக்கங்க. மற்றபடி வாஸ்து சரியில்லைன்னு வீட்டை மாற்றிட்டு எங்களால் தான் வீட்டை மாற்றிட்டோன்னு போய் சொல்லாதீங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்லை, ஃபோனில் இல்லை, தனியாக பேசணும். சரி, அங்கே தனியாக பேசணும்னு சொன்னது ஓகே. அதுக்கே இங்கே வர சொன்னேன். ஃபாதர் இறந்த அன்னைக்கு பார்த்த விஷயத்தில் பாதி உண்மை தான் உங்ககிட்ட சொன்னேன், மீதியை மறைச்சிட்டேன். அன்னைக்கு நீங்கள் ஃபோட்டோவில் காட்டின ஜெசிகா காரை மட்டும் நான் பார்க்கல, அங்கே இன்னொரு காரும் இன்னும் 4 பேரையும் பார்த்தேன். யாருன்னு தெரியல, பார்க்கறதுக்கு தப்பானவங்க மாதிரி தோணுச்சு. ஆனால் கண்டிப்பாக இன்னொரு தடவை பார்த்தா அடையாளம் காட்ட முடியும். அது அப்போ சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறேன்? போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட உண்மையை சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் பிடிச்சவங்க கிட்ட உண்மையை தான் சொல்லணும். சொல்லு. எங்கே இருக்கீங்க? ஜெசிகா கேஸ் விஷயமா என்கொயரியில் இருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்காக வெயிட் பண்ணால் லேட் ஆகிடும். நானே கிளம்பி தேடிக்கு வந்துட்டுமா? இங்கேயும் ரொமான்ஸ் வைப்போமா? ஓ சாரி. ஆமாம் ஆமாம், நான் உங்களுக்கு செகண்ட் வைஃப் தான் போல. ஏய், என்ன சொல்கிற? அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் தான் இம்பார்ட்டன்ட், அங்கேயே இருக்கீங்க. ஐயோ, என்னாச்சு? துணி காய போட்டிருந்தேன், எடுக்க மறந்துட்டேன். ஓகே, திரும்ப கூப்பிட்றேன். பாய். என்ன சார், ரெடியா? பார்த்துட்டு இருக்கேன் சார். தான் நீங்கள் சொன்ன டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் சார். யா, கேமரா 2 மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். யா, ஸ்டாப் ஸ்டாப். பேக் பேக் பேக். கொஞ்சம் கொஞ்சம். யா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் போங்க. ஸ்லோ. ஃப்ரீஸ். சார், இந்த வண்டி தான் சார். டிரைவிங் சைட் ஜூம் போங்க. ஃபோக்கஸ் கிளியர் ஆகல, பக்கத்து சீட் வாங்க. ஃபுல் டைட். ஜென்ரல், நானே உனக்கு கால் பண்ணு தான் இருந்தேன்.
என்னாச்சு சொல்லு. அன்னைக்கு ஒருத்தனை சர்ச்சில் காரில் பார்த்தேன்னு சொன்னல, ஆமாம், அவன் என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். என்ன சொல்கிற? அதே காரில். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு செயின் பிடுங்க நானே அவனும் இருக்கான், இன்னும் 2 பேரும் இருக்காங்க. நீ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. ஏன்? நான் சொல்கிறத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. திருப்பதி சார். ஐ நீட் அ பைக். பைக் லெட்ஸ் கோ ஃபார் மூவி டுடே. சார் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் சார். டேய் அவனை சூஸ் பண்றான். மொத்த எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணு. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பாவும் நானும் மட்டும் தான் இருக்கும். அப்படி சொல்லுமா? வேணாம், தேவையில்லாமல் டென்ஷனாக வர. வேற என்ன பண்ணிட்டோம்? போலீஸ் கால் பண்ணட்டுமா? கட் பண்ணிட்டு பண்ணு. சாரி சரி 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 சரி, டிஸ்கனெக்ட் பண்ணாத, லைன்ல ஏறு. Don't talk with him. I really don't like him. Look, I don't want you to talk with him. Yeah, that's it. அடக்கரமா முடிச்சவனே. ஒய்ஃப் ஓடி போகணும் தெரியாம பெட்ரூம்ல பூ போட்டுக்கிட்டு இருக்கானே. ஜெனரல், கேன் யூ ஹியர் மீ? உடனே வீட்டில் இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். மெயின் டோர்ல வியூ ஃபைண்டர் இருக்குல்ல, அது கீழே போய் உட்காரு. இங்க பார், உனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு, எழுத்து வீடு யார் வந்து பெல் அடிச்சாலும் நான் வர வரைக்கும் திறக்காத. ஓகே? அப்பாவை திறக்க விடாத. அட் எனி காஸ்ட் யார் வந்தாலும் திறக்காத, திறக்காத. கீழே எந்த வண்டியும் காணும். ஆமால, யாரையும் காணோம். எனக்கும் அதான் புரியல. நான் சொல்ற வரைக்கும் கதை திறக்காத. நீ உள்ளே ஏறு. ஏய் சார், எங்கேருந்து வர? செகண்ட் ஃப்ளோர் சார். இங்கே ஏதாவது கார் நின்றுது பார்த்தியா? இல்லை சார், எதுவும் பார்க்கல. போ. ஓகே. சார், இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா சிக்னல்லையும் பிளாக் ஃபார்ச்சுனர் காரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, சுற்றி இருக்க எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் தரவா செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். ஏய், உண்மையிலேயே அவனுக்கு வந்தானுங்களா இல்லை என்ன வர வைக்கிறதுக்காக நீ போட்ட பிளானா? என் டென்ஷனை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுது. ஓகே ஓகே, கமான், கூல். உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் 2 போலீஸை மஃப்டியில் செக்யூரிட்டியாக போட்டிருக்கேன். செக்யூரிட்டியா? ஆமாம், எப்போ அவங்க உன் வீடு தேடி இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அப்போவே அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒரு மர்டரை கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னொரு மர்டர் தான் க்ளூவாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு நான் தான் க்ளூவாக இருந்திருப்பேன். ஏய், ஏன் இப்படி பேசுகிற? இன்னும் ஒரு வாரத்தில் அந்த கேஸ் முடிஞ்சிடும். சரி, நீ சொன்னது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தான் உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, கூலாக ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுக்கலாம்ல? எது கொடுக்கணும்? மற்ற போலீஸ் மாதிரி நீங்களும் லாஸ்ட்டில் தானே வந்தீங்க. நீ கொடுக்கலனா என்ன? என் வீடு ரொம்ப தூரம் பாரு, அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல வேணாம், சொன்னால் பயந்துருவாங்க. ஹேய், முதல்ல இது எனக்கு அஃபிஷியல். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக யார்கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, யூ டேக் கேர். ஐல் கால் பேக். பாய். அன்னைக்கு உங்கள் அண்ணையை பற்றி பேசினது தப்பு தான். ஜெசிகா கேஸ் விஷயமா நான் அலைஞ்சப்போ
அண்ணி என்னை கிண்டலாக கேட்பாங்க, அப்படி என்ன பெரிய கேஸ், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு. ஆனால் இப்போ அண்ணி வந்து கேஸ் ஒன்றாயிடுச்சு. அப்போது அண்ணியோட டெத்தை வச்சு இந்த 4 சாவுக்கும் என்ன ரீசன்னு கண்டுபிடிக்க முடியுமா? 23. அதான் எனக்கு பதில் சொல்லணும். அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் இந்த 6 வருஷத்தில் 436 ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. அதில் 6 பேர் இறந்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் பாதி பேரோட ஃபைல்ஸில் 23ன்ற கோடை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அண்ணனுக்கும் எங்களுக்கும் தெரியாமல் அண்ணி அவங்க அப்பா மட்டும் 50 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க. அண்ணன், ஹாஸ்பிட்டல், இவங்க 2 பேருக்குமே தேவைப்படாத அந்த பணம் வேற யாரோ 3வது மனுஷருக்கு தேவைப்பட்டிருக்கு. மேம் பில். நைட்டெல்லாம் ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்குது. ஏன் வைஃப்க்கு பயமா? பாய். நாளைக்காவது ஆஃபீஸ்க்கு வருவேல்ல? பாய், டேக் கேர். ஆன்ட்டி, நாமெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை மம்மி கிட்ட சொல்லக்கூடாது என்ன? ஓ அப்படியா? அப்படின்னா எனக்கு இன்னொரு மில்க் ஷேக் வாங்கி தரணும். அப்பதான் நான் சொல்ல மாட்டேன். ஷியோர். ஏய் ஏய். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்கூலில் ட்ராப் பண்ண முடியுமா? எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தென்றல், சொல்லுங்கள். நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வச்சு பார்த்தா இது ஏன் ஒரு பிளாக்மெயிலாக இருக்கக்கூடாது? போலீஸ்கார வீட்டில் கை வைக்க நான் அப்போயே சொன்னேன், கேட்டியா? அதான் இந்த மாதிரி சென்டிமெண்ட், இமோஷ்னல், பணத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கையை வச்சது தப்பு இல்லை, அவங்க 2 பேரையும் உயிரோட விட்டது தான் தப்பு. நீ விட்டுட்டு என்ன சொல்லாத. அப்போ இது முடிகிற வரைக்கும் அடுத்த டார்கெட்டை தள்ளி வைப்போம். வேண்டாம், கை வச்சாச்சு. பெரிய டார்கெட். அமௌண்ட் இன்னும் 2 நாளில் நம்ம கைக்கு வரணும். மற்றவங்கள நம்பாத, நீயே முடிச்சுட்டு சொல்லு. காட் இட்? சரி. நோ ட்ரெஸ்பாசஸ். ப்ராப்பர் ஐடி கார்டு இல்லாமல் யாரையும் உள்ள விடாதீங்க. எஸ் சார். இன்க்ளூடிங் டாக்டர்ஸ். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். யா. ஒன்று பெரிய ரிஸ்கில் கொண்டு வந்து மாட்டிட்டோம்ல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களை கொலை பண்ண வந்தாங்களா இல்லை என்ன கொல்றதுக்கா? எதுவாக இருந்தாலும் உனக்கு இப்போ சேஃப்டி தான் முக்கியம். நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் 2 போலீஸ் உனக்கு செக்யூரிட்டியாக போட்டிருக்கேன். டோன்ட் வரி. அதான் திருப்பி இந்த ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துருக்கீங்களா? நீ பயப்படாத, ஐல் டேக் கேர். அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்களா? நான் தான் அவங்க கூட எப்போவுமே இருக்கேனே. எந்த படத்தில் வர டயலாக் இது? சரி, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். டேக் ரெஸ்ட். வெற்றி, அவங்க எதுக்காக பிளாக்மெயில் பண்ணணும்?